கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலையும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இனிய சொற்கள் என்று பேச விரும்புகிறேன். ஒருத்தன் நல்ல வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருந்தானா அது எதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஒரு தேனுக்கு சமம் என்று வேதம் சொல்லுது. தேனை சாப்பிட்டா அவ்வளவு இனிப்பா இருக்குமா? அந்த மாதிரி நீ இனிய சொற்களை பேசணும். யாராவது கஷ்டத்துல உன்னை தேடி வந்தா, ஏதாவது போராட்டத்தில் உன்னை தேடி வந்தா, ஏதாவது ஆதங்கத்தையோ மன குமரலையோ உங்ககிட்ட கொட்டுறாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லு தெரியுமா? சரியாயிரும் அக்கா, சரியாயிரும் அண்ணா, கவலைப்படாதீங்க, ஏசப்பாவால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு இனிய சொற்களை வீசணும். ஆனால் நிறைய பேர் கடினமான சொற்களை வீசுறாங்க. உன் குணத்துக்கு தாண்டி நீ இப்படி இருக்க, நான் கஷ்டப்பட்ட போது நீ சிரிச்சல, இன்னைக்கு நீ நல்லா கஷ்டப்படு, நீ வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சியோன்னு தெரியல, இப்படி கடந்து நீ சீரழிகிறனெல்லாம் கல்லை தூக்கி வீசுற மாதிரி அநேக சொற்களை வீசுறாங்க. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நல்லதை பேசுங்க, அதை நல்லாவே பேசுங்க. என்கிட்ட எல்லாம் யாராவது கவுன்சிலிங்க்கு வரும்போது நான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுக்கிற இனிய சொற்களை அவர்களை நோக்கி எறிவேன். என்ன எறிவேன் தெரியுமா? தேன் மாதிரி கசந்து போய் வருகிறவங்களுக்கு உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேனா இருக்கணுமே தவிர கொடுக்கா இருக்கக்கூடாது, விஷமா இருக்கக்கூடாது. அதனால சொல்ற இனிய சொற்களை பேசுங்க. அந்த இனிய சொற்கள் ஔஷதம் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. காயப்பட்ட இருதயத்துக்கு, வேதனையோட இருக்கிற இருதயத்துக்கு, வியாதியோட இருக்கிறவங்களுக்கு அது மருந்துன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ உன் வாயிலிருந்து வர்ற இனிய சொற்கள் நிறைய பேருக்கு மருந்தா வேலை செய்யும். ஷபா ரபா லாபா. இன்னைக்கு அப்படிதான் நான் சொல்ல வர்றேன். அநேகர்கிட்ட நான் போகும்போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரு இறந்து போறதுக்காக ஜோம் பண்ணுங்க, வயசான காலத்துல உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே அவங்கள அனுப்பி வைங்கன்னு ஜோம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே சாகர கடக்கிற நிலைமையில இருக்கிறவங்களை, ஆண்டவரே எப்படியாவது உங்க சமூகத்துல அழுது புலம்பி அவர்களை எழுப்பி விடுகிற வேலையை நான் செய்வேன். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எதை எடுத்தாலும் பவு பவுன்னு நாய் மாதிரி குறைக்கிறது, பல்ல வச்சு கீறது, காயப்படுத்துறது, கத்தியால குத்துற மாதிரி. நான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டேன், நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன், அவ செத்து போயிடுவா அப்படின்னு. தேவ பிள்ளையே வேண்டாம், இனிய சொற்களை பேசு, நல் வார்த்தைகளை பேசு. அது எலும்புகளை புஷ்டியாக்கும், அது மருந்தாய் வரும். அதனால சொல்ல வரேன், டாக்டரு கூட அம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன், இது உனக்கு சீரியஸ் ஆயிரும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அம்மா இதெல்லாம் பார்த்துக்கலாம், கேன்சரே வரட்டும், ஆண்டவரால் சரி பண்ண முடியும்னு நம்பிக்கையை கொடு. இன்னைக்கு படுத்த படுக்கையா கிடக்கிற, எழும்ப முடியாது, ஓ இது மாறாது நடக்காதுன்னு சொல்றியா? நான் இன்னைக்கு தேவ மனுஷனா தேவ வார்த்தையை சொல்றேன், எல்லாம் சரியாயிரும், நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். வேதத்தில் இப்படியெல்லாம் சத்தியம் எழுதி இருக்கும்போது அந்த இனிய சொற்களை இவர்கள் பேசுவார்களாக, நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன்.
எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.